அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம GIMP அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் எப்படி எளிமையாக ட்ராப் ஷேடோ பண்ணுறது, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி நம்ம ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எனிபடி அவுட் தேர் யூடியூப் சேனல். என்னோட பேர் MVP. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம GIMP ஓப்பன் பண்ணிக்கலாம். மெனு, கிராஃபிக்ஸ், குனு இமேஜ் மேனிப்புலேஷன் ப்ரோக்ராம் லோட் ஆகிடுச்சு. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக அப்டேட் விட்டுருக்காங்க. அபவுட்டில் பார்த்தோம்னாக்கா 2.10.20 ஆகிடுச்சு. நம்ம முன்னாடி 8 அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னு நினைக்கிறேன் ப்ரீவியஸ் வீடியோஸில். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, GIMP ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஃபைல் நியூ அப்படின்னு போய்கிட்டு இமேஜ் சைஸில் 1080x720 அப்படின்னு கொடுத்துக்கலாம். நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு பேக்ரவுண்ட் கலர் என்ன இங்கே இருக்கோ அது அப்ளை ஆகி ஒரு லேயரை புதுசாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஒரு இமேஜ் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, பேக்ரவுண்டுங்கிற பேரில் இங்கே இருக்குது. நம்ம இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு, அது ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டு புதுசாக எழுதி அந்த டெக்ஸ்ட்டுக்கு எப்படி ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் எளிமையாக எப்படி கொடுக்கறது, ஒரு ஃபில்டர் இருக்குது, அந்த ஃபில்டர் மூலிமா எப்படி கொடுக்கறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கிம்ப்லன்னு இல்லை, எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே மேனுவலாகவும் ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கலாம், இது மாதிரி ஃபில்டர்ஸ் மூலியமாகவும் ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கலாம். நம்ம எப்படி எளிமையாக ஷேடோ எஃபெக்ட் கொடுக்க போகிறோம், அதுலேயும் நமக்கு நிறையா கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன ஏது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிப்போம். அதாவது ஒரு எதுக்கு ஷேடோ எஃபெக்ட் கொடுக்க போகிறோமோ அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிப்போம். நான் டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறேன். ஏ அப்படின்னு சிம்பிள் போட்டுருக்கு டெக்ஸ்ட் டூல். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, பிளாக் கலர் அப்படிங்கிறத நான் ஒரு ரெட் கலருக்கு மாற்றிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தமிழ் அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. ஃபாண்ட்டு யூனி இல சுந்தரம் 06 அப்படிங்கிற ஃபாண்ட்டு. ஓகே, இதை சென்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, இது துல்லியமான சென்டராக இருக்காது இல்லையா, அப்போ கரெக்டாக சென்ட்ரு பண்ணணும் அப்படின்னாக்கா அலைன் பண்ணணும். ஓகே, அலைன்மெண்ட் டூல் யூஸ் பண்ணிக்கிட்டு சென்டர் இன் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ், ரெண்டு ஆக்சிஸ்லேயும் சென்ட்ரு பண்ணிக்கிறேன். மறுபடியும் மூவ் டூலுக்கு வந்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியாச்சு. அதாவது தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய லேயரில் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது ஒரு டெக்ஸ்ட் லேயர். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எப்போ வருமோ நம்ம மறுபடியும் இந்த ஏ அப்படிங்கிற டெக்ஸ்ட் டூலை சூஸ் பண்ணி இதை எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ட்ராப் ஷேடோ எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். அது ஒரு ஃபில்டர்ஸ்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. அப்போ ஃபில்டர் அப்படிங்கிற மெனுவில் போயிட்டு லைட் அண்ட் ஷேடோ அப்படிங்கிற ஆப்ஷனில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ட்ராப் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபில்டர் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஜி அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த ஜி அப்படிங்கிற சிம்பிளுக்கு அர்த்தம் கேகிள் ஃபில்டர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது ஒரு கேகிள் ஃபில்டர் அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் ஒரு ட்ராப் ஷேடோ அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த ஜி சிம்பிள் இருக்காது, லெகசின்னு எழுதியிருப்பாங்க. இது லெகசி, இது ஃபில்டர் லெகசி ஃபில்ட்ரு. அதனால் இது கேகிள் ஃபில்டரும் கிடையாது. கேகிள் ஃபில்டருக்கும் இந்த லெகசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, லெகசியில் நம்ம ப்ரிவியூ பார்க்க முடியாது, நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்காது, அது மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். இப்போ புதுசாக வந்துருக்கிற அப்டேட்ஸில் ட்ராப் ஷேடோ அப்படிங்கிற வசதியெலாம் இருக்குது. 2.8லலாம் ட்ராப் ஷேடோ இந்த கேகிள் ஃபில்டர் வசதி இல்லை, இந்த லெகசி தான் இருந்தது. அதனால் நம்ம மேனுவலாகவே பண்ணிகிட்டு இருந்தோம், இதில் அவ்வளோ கண்ட்ரோல் இருக்காது அப்படிங்கிறதுனால. ஆனால் இப்போ 2.10 வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ராப் ஷேடோவுக்கு ஒரு கேகிள் ஃபில்டர் கொண்டு வந்துட்டாங்க. அதில் நமக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது, நமக்கு விருப்பப்படி அதில் செஞ்சுக்கலாம். ஓகே, இந்த டுட்டோரியலில் நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஒரு சைடில் ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு. நான் கொஞ்சம் இந்த பேஜை பேன் பண்ணிக்கிறேன். அதுக்கு மவுஸில் மவுஸ் வீலை கிளிக் பண்ணி மவுஸை மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா டாக்குமெண்ட் பேன் ஆகும். நான் கொஞ்சம் நகர்த்தி இப்படி வச்சுக்கிறேன். இந்த டயலாக் பாக்ஸை கொஞ்சம் கிட்ட எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ராப் ஷேடோ இது ஒரு கேகிள் ஃபில்டர் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஜி சிம்பிள். அதுக்கப்புறமேட்டு இந்த XY ஆக்சிஸ். XY ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. பொதுவாக ஒரு ஷேடோ எஃபெக்ட் எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னாக்கா, ஒரு ஆப்ஜெக்ட்டு அது ஒரு லேயரில் இருக்கும்.
பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்ட் பேக்ரவுண்டில் இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி அந்த லேயரில் மேலே என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதே ஆப்ஜெக்ட் மாதிரி இங்கே ஒன்று ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதை கொஞ்சம் நம்ம மேனுவலாகவே மூவ் டூல் யூஸ் பண்ணி மூவ் பண்ணி வச்சு அதை ப்ளர் பண்ணுறது மூலிமா ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொண்டு வருவோம். அதே தான் இதுவும் செய்யுது, ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காக செய்யுது. அப்போ வந்து இந்த XY ஆக்சிஸ் அப்படிங்கிறது நம்ம மூவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மூவ்மெண்ட்டோட இடத்த குறிக்கிறது தான் வந்து இந்த XY ஆக்சிஸ். எக்ஸில் எவ்வளோ மூவ் பண்ணியிருக்கோம், ஒயில் எவ்வளோ மூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸில் ஒரு 20 பாயிண்ட்டும் ஒயில் ஒரு 20 பாயிண்ட்டும் மூவ் பண்ணியிருக்காங்க. அதில் ரைட் சைடு கொஞ்சமும் டவுன் சைடு கொஞ்சமும் இறங்கி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணுறதுக்கு மவுஸ் அதாவது கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மவுஸ் வீலை ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஜூம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் ஆப்ஜெக்ட்டு. அதுக்கு பின்னாடி ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷேடோ கொஞ்சம் வலது பக்கமும் கீழ் பக்கமும் நகர்ந்த மாதிரி தெரியுதுங்க இல்லைங்களா, அதுதான் வந்து இந்த XYயோட வேல்யூ. கொஞ்சம் வலது பக்கம் 20 பாயிண்ட்டு, கொஞ்சம் கீழே 20 பாயிண்ட்டு XYயில் நகர்ந்துருக்கு. இதை நம்ம மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இப்போ நான் இந்த பக்கம் நகர்த்த இது மாதிரி அதோடய பொசிஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே, இது ஏன் டயாக்னலாக மட்டும் போகுது அப்படின்னாக்கா இந்த லிங்க் ஐக்கான் லிங்க் ஆகிருக்கிறதுனால XY வந்து சேம் வேல்யூவாக இருக்கும். அதனால் இந்த ட்ராப் ஷேடோ வந்து டயாக்னலாக மட்டும் இருக்குது. இப்போ இதை நம்ம அன்லிங்க் பண்ணி விட்டோம் இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எக்ஸை மட்டும் மூவ் பண்ண முடியும், எக்ஸ் டைரெக்ஷனில் மட்டும். இப்போ கிடைமட்டமாக மட்டும் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஷேடோ மூவ் ஆகிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி ஒய் சைட்லேயும் நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும், மேலே கீழே. இது போல் நம்ம இது மட்டும் தனியாகவும் நம்ம வசதிப்படி மூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 20 பாயிண்ட்டுக்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் லாக் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து நீங்கள் பார்க்குறது பிளர் ரேடியஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். பிளர் ரேடியஸ் அப்படிங்கிறது பின்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதை பிளர் பண்ணான்னா நமக்கு இது மாதிரி ஒரு ஷேடோ எஃபெக்ட் கிடைக்குதுன்னு சொன்னேன். அந்த ஆப்ஜெக்டை எந்த அளவுக்கு பிளர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிளர் ரேடியஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இதை நம்ம பிளரை குறைக்க அந்த ஆப்ஜெக்டோட எட்ஜஸ் எல்லாம் வந்து ஷார்ப் ஆகும், அந்த ஆப்ஜெக்டே ஷார்ப் ஆகும். பிளரை அதிகம் பண்ண அது வந்து மங்கலாகிட்டே போகும். ஓகே, பிளரை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு 4 3 வச்சுக்கோம். ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தெரியட்டும். அடுத்து வந்து க்ரோவ் ரேடியஸ் அப்படிங்கிறது ஷேடோவோட சைஸு. பிளர் ரேடியஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மங்கலாக தெரியணும், எந்த அளவுக்கு ஷார்ப்பாக தெரியணும் அப்படிங்கிறது. க்ரோவ் ரேடியஸுங்கிறது நிழல் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும், எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ 0ன்னு இருக்குது அப்படிங்கிறதுனால ஆப்ஜெக்டோட சைஸ் என்னவோ அதே சேம் சைஸில் நிழலோட சைஸும் இருக்கும். ஓகேவா, இப்போ இதை நம்ம க்ரோவ் பண்ண நிழலோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, அடுத்து வந்து கலர் அப்படிங்கிறது வந்து ஷேடோவோட கலரு. இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக்கில் இருக்குது, நம்ம வந்து இது மாதிரி ரெட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ஹியூஜ் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா வேறு கலருக்கு நம்ம மாற்றிக்கலாம். ரியல் டைமில் நம்ம இங்கே மாறுறதையும் நம்ம கவனிக்க முடியும். அதுதான் இந்த கேகிள் ஃபில்டரோட ஒரு சிறப்பம்சம். ஓகே, நம்ம இப்படியே நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கிட்டு நமக்கு எது பிடிக்குதோ அதுபடி செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பிளாக்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து ஒப்பாசிட்டி. இந்த நிழல் வந்து எந்த அளவுக்கு ஒளிப்புகும் தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒப்பாசிட்டி பற்றி நம்ம தெளிவாகவே லேயர்ஸ் தி பெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு ஒரு வீடியோவில் லேயர்ஸ் பற்றியும் ஒப்பாசிட்டி இதெல்லாம் பற்றி தெளிவாக பார்த்துருக்கோம். ஒப்பாசிட்டி அப்படின்னா டவுட் இருக்கிறவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஒப்பாசிட்டி கம்மி பண்ண இது ரொம்ப வந்து லைட்டாகிட்டே போகும். ஒப்பாசிட்டி அதிகம் பண்ண ஸ்ட்ராங்காகிட்டே போகும். ஓகே, ஒரு 80 வச்சுக்கலாம். ப்ரிவியூ மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ரிவியூ ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு எதுவுமே தெரியாது. சம்டைம்ஸ் என்ன ஒன்றுமே ஆகலை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதை செக் பண்ணி பாருங்கள், இது ஆஃபில் எனேபிளில் இருக்கா டிசேபிள் இருக்கான்னு. எனேபிள் பண்ணிக்கிட்டாக்கா ப்ரிவியூ காட்டும். அப்புறம் ஸ்ப்ளிட் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மூலயமா நம்ம ஒரு கோடு வந்துடும். இந்த கோடை நம்ம நகர்த்தி அப்படி முன்னாடி அப்படி அப்ளை பண்ண பின்னாடி அப்படின்னு அப்படின்லாம் பார்க்க முடியும். ஓகே, நான் இப்போ ஸ்ப்ளிட் வியூ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து நம்ம இங்கே ஒன்று விட்டோம் பாருங்கள், கிளிப்பிங்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஒரு ட்ராப் டவுன் மெனு தான். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, அட்ஜஸ்ட்னு ஒன்று இருக்குது, கிளிப்னு ஒன்று இருக்குது. டிஃபால்ட்டாக அட்ஜஸ்ட்டு தான் இருக்குது. இது என்ன அப்படின்னாக்கா இந்த லேயர் இருக்குங்க இல்லையா, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன்.
கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மவுஸில் டவுன்லோடாக ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னாக்கா ஜூம் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயரில் தான் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் லேயரில் இந்த லேயரோட பார்டர் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ தான். ஓகேவா, லேயரோட எட்ஜு. ஆனால் வந்து நீ இந்த நிழல் பாருங்கள், இந்த எட்ஜை விட்டும் வெளியே வந்திருக்கு, அந்த பார்டரை விட்டும் வெளியே வந்திருக்கு. இதுதான் வந்து அட்ஜஸ்ட் கிளிப்பிங் அப்படிங்கிறது. இதே இந்த ட்ராப் டவுன் மெனுவில் கிளிப்பிங் வந்து கிளிப் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளிப் ஆகிடும். கரெக்டாக அந்த பார்டரோடையே கிளிப் ஆகிடும். இது மாதிரி சூஸ் பண்ணாதீங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் அட்ஜஸ்ட்னே இருக்கட்டும், அதுவே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த XY ஆக்சிஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டே வரேன். ஒரு 7 இருக்கட்டும். இப்போ ப்ளர் ரேடியஸ் ஒரு 3 இருக்கட்டும், பரவாயில்ல. க்ரோவ் ரேடியஸ் வந்து ஒரு 5 வச்சுப்போம். ஓகே, ஒப்பாசிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஏற்றிக்கலாம், ஒரு 90 கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தமிழ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அழகாக ட்ராப் ஷேடோ க்ரியேட் பண்ணியாச்சு பிளாக் கலரில். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், எந்த டைரெக்ஷன் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டில் இருக்கு இல்லையா, இதை நான் அப்படியே இதையும் ரெட் கலரில் மாற்றி பார்க்கலாம். பக்கெட் ஃபில்டரில் எடுத்துக்கிட்டு பேக்ரவுண்ட் லேயரில் நான் இப்போ ரெட் கலர் அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக ஒரு எஃபெக்ட் தெரியுது. அருமையாக தமிழ் அப்படிங்கிறது பேக்ரவுண்டு மூலியமாகவே நமக்கு தெரிகிற மாதிரி அருமையாக இருக்குல்ல இந்த டிசைனு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் நீங்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம், இதுக்கு முன்னாடி இந்த தமிழ் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் லேயராக இருந்தது. இப்போ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் லேயராக மாறிடுச்சு. இப்போ இதையும் நம்ம டெக்ஸ்ட் எடிட் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா எடிட் பண்ணலாம். பண்ணும்போது அந்த நம்ம கொடுத்த ஃபில்ட்ரு வந்து டிசேபிள் ஆகிடும். இப்போ எடிட்னு நீங்கள் கொடுத்து எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பார்த்தீங்க, எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ எடிட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வேறு டூலுக்கு போயிட்டாலும் இது மறுபடியும் டெக்ஸ்ட் லேயராகவே ஆகிடும். அங்கே நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கொடுத்த அந்த ட்ராப் ஷேடோ எஃபெக்ட்லாம் போயிடும். அதனால் நான் அன்டூ பண்ணிக்கிறேன். அன்டூ பண்ணுறதுக்கு Ctrl+Z. ஓகேவா? ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு இந்த லேயரோட பார்டர் வந்து கரெக்டாக இந்த தமிழ் அப்படிங்கிற எழுத்துக்கு ஃபிட்டாக வர மாதிரி இருந்தது. இப்போ நம்ம கிளிப்பிங்கில் வந்து அட்ஜஸ்ட்னு கொடுத்தோம் இல்லையா, அப்போ அட்ஜஸ்ட்னு கொடுத்தனால அந்த பார்டருக்கு வெளியவும் அந்த நிழல் போகிற மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம அந்த ஃபில்டர்லாம் அப்ளை பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கனாக்கா பார்டரே வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இந்த நிழலையும் உள்ளடக்கி அந்த பார்டரு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ராப் ஷேடோ அப்படிங்கிற கேகிள் ஃபில்டரை யூஸ் பண்ணி ஈஸியாக சுலபமாக அதே வகையில் நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி நம்மளோட விருப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு ட்ராப் ஷேடோவை கொடுக்கறது எப்படி அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அருங்கலை ஆற்றுகிறேன்.